यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष विचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमच्छ्रीरङ्गवृत्तीश्वरषठरिपुणासम्यमेन्द्रेण निष्टात्मानं नृसिंहेन नरहरिषट्चित् योगिनेदुप्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभवैति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीरशठारिं श्रीरङ्गनाथशठोभयतीन्द्रतिष्ठं लक्ष्मीनृसिंहषट्जित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षठोभकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशठारिसंयमविवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वहादशठजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैतकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः। श्रीमते श्रीवंशटहोपश्रीरङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः। केशवार्यकृपापात्रं द्विसमाधिगुणार्णवं श्रीशठार्यतीशानं देशिकेन्द्रमहं भजे। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरितटीसुग्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं संश्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां शिरसि या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன்றையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு பெயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக வழங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையறு திங்கள் பாமாலை அயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே. இன்றைய பாசுரம் 25வது பாசுரம். பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணும். முதல்ல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் இந்த பாவை நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்றதாக கோப ஸ்திரீகளைப் போலே அனுகாரம் செய்து அந்த நோன்புக்கு வேண்டிய கிரியைகள்லாம் என்ன, அதற்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் என்ன, நோன்பினுடைய செய்ய வேண்டியவைகள், செய்யும் கிருசைகள், செய்ய வேண்டாதவைகள், இவைகள்லாம் என்ன அப்படி என்பதையெல்லாம் விளக்கிச் சொல்லி ஒவ்வொரு பெண்களாக எழுப்பிக் கொண்டு நந்தகோபர் திருமாளிகையை அடைந்து நந்தகோபர், யசோதை, கிருஷ்ணன், பலராமன் இவர்களையெல்லாம் எழுப்பிக் கொண்டு
அவர்களை எழுப்புவதற்காக நப்பினையும் சேர்த்து கொண்டு அவரை நடந்து வந்து சிங்காசனத்திலே உட்கார சொல்லி தங்களுடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டும்ன்றதாக பிரார்த்தித்தார். அப்படி கிருஷ்ணன் இந்த கோரிக்கைகள்லாம் கேட்பதற்காக வந்து இப்போ தயாராக இருக்கார். அந்த கோரிக்கை என்ன அப்படின்றதாக இந்த பாசுரத்தில் விஞ்ஞாபனம் செய்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு சங்கதி. கிருஷ்ணன் கேட்குற, பெண்களே, உங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் பெருமாள் கிருஷ்ணன் நடந்து வந்து உட்காரும்பொழுது அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுறான், பல்லாண்டு சொல்கிறான். இந்த மங்களாசாசனம் பண்ணுறது உங்களுக்கு சுரூபம் இருக்கட்டும். இந்த குளிரில் பாவம் உங்களெல்லாம் குளிரை பொருட்படுத்தாமல் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் மனசில் என்ன இருக்குது சொல்லுங்க. இது பறை வேணும்ன்றே, அந்த பறை தானா இல்லை வேறு தானே உங்களுக்கு மனசில் இருக்கா சொல்லுங்க அப்படின்றதாக கேட்குறான். இந்த பறைன்ற சப்தமானது திருப்பாவையில் முதல் பாசுரத்தில் வருது. அதற்கு அடுத்ததாக 24வது பாசுரத்தில் தான் சொல்கிறான். என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் அப்படின்றதாக சொல்கிறான். முதல்ல இந்த நோன்புக்காக நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ட்டு பெண்களுக்கு சொன்னான். இப்போ அவன்கிட்ட சொல்கிறான், உன்னுடைய சேவகத்தை பிரார்த்தித்து பறையை கொள்வோம் அப்படின்பதாக 24வது பாசுரத்தில் சொன்னான். அதனால் கிருஷ்ணன் கேட்குறார், இந்த உங்களுக்கு வேண்டியது பறை அப்படின்றலே அதுதானா இல்லை வேறு ஏதானு? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே, இதற்கு வேறு ஏதாவது நோக்கம் உண்டா அப்படின்றதாக கேட்கிறார். அதற்கு இந்த பெண்கள் சொல்கிறா, உன்னுடைய குணகீர்த்தனம் பண்ணி கொண்டு வந்தோம். இப்போ நாளில் பாடி எம்பெருமானுடைய குணகீர்த்தனங்களை பாடிக்கொண்டு தானே வந்திருக்கா 24 பாசுரமாக. அதனால் உங்கள் குணகீர்த்தனத்தை பாடிட்டு வந்தோம். அதனால் எங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. இந்த குளிரில் வந்தால் கூட ரொம்ப சுகமாக தான் வந்தோம் அப்படின்றதாக சொல்கிறான். அப்படின்னா பறைன்றது ஒரு வியாஜத்தை கொண்டு, அதாவது உங்கள்கிட்ட வரத்துக்கு அது ஒரு வியாஜமாக இருக்குது. ஆக அந்த பறைக்காக நாங்கள் அந்த பறையை வியாஜமாக தான் கொண்டு வந்தோமே தவிர அதற்காக மட்டும் வரல. உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை வேண்டி வந்தோம் அப்படின்றதாக இந்த பாசுரத்தில் அவர்கள் வந்ததனுடைய நோக்கத்தை கொஞ்சம் வெளிப்படுத்துகிறான். இதுக்கப்புறம் உண்மையான நோக்கத்தை பின்னாடி வர பாசுரங்கள் வெளிப்படுத்த போகிறான். அதனால் உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்றதாக சொல்கிறான். அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறார், அப்படியா சமாச்சாரம்? நீங்கள் பறை வேணுன்றதாக வந்து எங்கள்கிட்ட விஞ்ஞாபிச்சங்க. நீங்கள் கேட்டவுடனே அதை கொடுத்துட முடியுமா? அதுக்கு பிரதிபந்தகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு சொல்ல, பெண்கள் சொல்கிறா, பிரதிபந்தகங்களை எல்லாம் போக்குறது உனக்கு என்னப்பா சிரமம்? நீ பெரிய பெரிய பிரதிபந்தங்களை எல்லாம் சுலபமாக போக்குறவன். அப்படி இருக்கச்சே அந்த பிரதிபந்தங்கள் ஏதோனும் இருந்தாலும் அதை நீயே போக்கி எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்பதாக இந்த பாசுரத்தில் சொல்கிறேன். அதை மேலே வியாக்கியானத்தை நம்ம அனுபவிப்போம். இது அவதாரிகை. இப்போ வியாக்கியானத்தை அனுபவிப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்திக்கு மகனாக பிறந்தான். யாருன்றதை சொல்லலை. யாருன்னு சொல்லாட்டாலும் எல்லாருக்கும் தெரியக்கூடியவளாக இருக்கிறபடினால ஒருத்தி, ஏன்னா அத்விதீயமாக இருக்கிறவள், அவளை எல்லாருக்கும் புரியும். மறைத்து சொன்னாலும் அவளை எல்லாருக்கும் புரியும்படியாக இருக்கிறதுனால ஒருத்தி, ஏன்னா ஒப்பற்றவள்னு அர்த்தம். தசரதர் சாதனானுஷ்டானம் பண்ணி 4 பிள்ளைகளை பெற்றான். அதாவது ஒருத்தர் தபஸ் பண்ணி 4 பசங்க வந்தது. இங்கே 4 பேர் கூடி தபஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றார்.
அதனால் இந்த 4 பேரும் தபஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றாலும் யாருக்கு அவன் பிறந்தானோ அந்த பேர், அந்த புருஷார்த்தமாக அவன் இந்த பயன் ஒருத்தியாக தான் இருந்தது. அதனால் ஒருத்தி மகனாயின்றதாக சொல்கிறான். யார் பிள்ளையா பிறந்தா அப்படின்னா, இந்த ஊழி முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம், ஜெகத்காரண புதன், அந்தః பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா அப்படி என்பதாக எல்லா லோகத்துக்கும் அந்தராத்மாவாக இருந்து நியமனம் பண்ணுறான். அப்படிப்பட்டவன் ஒருத்தியினுடைய வயிற்றிலே இருந்து பிறந்தான் கர்ப்பவாசமாக. ஆகையினால ஒருத்தி அப்படின்றதான அவளை ஒப்பற்றவளாக ஆண்டாள் அழைக்கிறாள். சர்வலோகங்களுக்கும் சர்வபூதானாம் அவ்யயப் பிதா அப்படின்ற மாதிரி சர்வலோகங்களுக்கும் அவன் தந்தையாக இருப்பவன். அப்படிப்பட்ட அவனை தனக்கு பிள்ளையாக பெற்றாள் இந்த ஒருத்தி தேவகி. ஜகத்துக்கு சேஷி, சர்வத்திலையும் வியாபிச்சிருக்கிறவன், நித்தியமாக இருக்கிறவன், பிறப்பு இல்லாதவன், அப்படி இருக்கக்கூடியவன், மகனொருவருக்கு அல்லாத மாமேனி மாயன். இவர்கள் சில பேர் அபேட்சிச்சா அப்படின்றதுனால இவளுக்கு மகனாக அவதரிச்சிருக்கானே, மகனாக பிறந்தானே, அதுவும் எப்படி தேவகி புத்திரன் அப்படின்னு சொல்லும்படியாக அவன் பிறந்ததுனால அவளுக்கு ஏற்றம். அதனால் ஒருத்தி என்று அவளை அழைக்கிறாள். பிறந்து அவள் மகனாக ஆசைப்பட்டாள். சரி, ஆண்டாள் தானே தோன்றினாள். நிறையா இந்த ஆழ்வார்கள்லாம், முதலாழ்வார்கள்லாம் தானே அவதாரங்கள்லாம் பண்ணான். கர்ப்பவாசமெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியாக பிறக்கக்கூடாதா அப்படின்னா எப்படி? தூணிலே தோன்றினா போலேயோ, இல்லை யானைக்கு வந்து தோன்றினா போலேயோ, ஒரு கருட வாகனத்து மேலே அப்படியெல்லாம் வந்து இப்போ வரலாமே உலகத்தில். அவதாரம் எடுப்பதற்கு எப்படி வேணால் வரலாம். அப்படியாக இருக்கும் பொழுது இவன் மகனாக பிறக்கிறான். ஏன் அப்படின்னாக்க, அவன் பிறக்கணும், தனக்கு மகனாக பிறக்கணுன்றதாக இவர்கள்லாம் நோன்பு நோற்றார்கள். அப்படி கேட்டதினாலே கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தான். அது மட்டுமல்ல, பிறக்கச்சே நான் வந்து பிறந்திருக்கேன், நீங்கள் கேட்டதினாலே நான் வந்து பிறந்திருக்கேன்னு சோபனை சொல்லிட்டு வந்து பிறந்தான். பிறந்து கர்மவசியர்கள்லாம் தான் பிறக்கணும். இந்த கர்ப்பவாசம்ன்றது கர்மத்தினுடைய ஒரு அனுபவமாக இந்த கர்ப்பவாசங்கள்லாம் ஏற்படுறது. அப்படி கர்மவசியர்கள் பிறப்பது போல கிருபா பரதந்திரனாக நீ வந்து பிறந்திருக்கியே, அவர்கள் படுறதெல்லாம் நீ படணுமா? அதனால் இதை பார்த்து ஆழ்வார்லாம் சொல்கிறார், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அப்படின்றதாக ரொம்ப கொண்டாடுற. நீ பிறந்தது ஒரு ஆச்சரியம், வளர்ந்தது ஒரு ஆச்சரியம், அதுக்கு மேலே இந்த பாரத யுத்தம் பண்ண ஒரு ஆச்சரியம் என்பதாக பலவிதமான ஆச்சரியங்களை பார்த்து விஸ்மயப்படுறார் ஆழ்வார். பிறந்து இந்த பிறக்கிறத நினச்சி ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆவிர்பவித்தான் அப்படின்றான். ஏன்னா கர்ப்ப தோஷமானது கூடாது, கர்ப்பத்தில் இருப்பது தோஷம் அப்படின்றதுனால பிறக்கிறது என்பது அவனுக்கு அவத்தியம். அவன் ஆவிர்பவித்தான்றதான். தேவகி வயிற்றில் பிறந்திருக்கச்சே கூட ரிஷிகள் சொல்லும் பொழுது ஆவிர்பவித்தான்றதாக சொல்கிறான். ஆனால் இந்த ஆழ்வார்கள்லாம் சொல்லும்பொழுது அதுதான் அவத்தியம்னு சொல்கிறான். இது ஒரு பெரிய குணம். நித்தியசூரிகள்லாம் சேவிக்க இருக்கிறவன் சம்சாரத்திலே பிறக்கிறது என்பதானது ஒரு உயர்ந்த குணம், அவனுடைய நீர்மையை காட்டுறது. அந்த குணத்தை நம்ம இழக்கக்கூடாதுன்றதுனால ரிஷிகளைப் போல ஆவிர்பவித்தான் அப்படின்னு சொல்கிறது தான் அவத்தியம். அவனுடைய குணம் நிறம் பெறும்படி, இந்த சௌசீல்யமாகிற குணம் நிறம் பெறும்படி பிறந்தான்
அப்படின்றதாக சொல்கிறார். மகனாய் பிறந்து. மகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாதா பித்ரு பரதந்திரனாக இருப்பது தான் மகன். அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறவன் தான் மகன். அப்படி இருக்கக்கூடிய அந்த மகனாக இவன் பிறந்தான். ராமன் கொஞ்சம் பெரியவனானப்புறம் மாதா பித்ரு வச்சன பரிபாலனம் பண்ணான். நான் இவன் பிறந்த க்ஷணத்திலேயே வந்து இந்த மாதா பித்ரு வாக்கிய பரிபாலனம் பண்ணுறாங்க. அவன் பிறந்த உடனே சதுர்புஜனாக பிறந்தான். சங்கு சக்கரத்தோட. இந்த சங்கு சக்கரங்களெல்லாம் இந்த 4 கைகளையும் மறைச்சிட்டு 2 கைகளோடு இருக்கணுன்றதாக சொன்ன உடனேயே அந்த கைகளை எல்லாம் மறைத்தான். அதனால் மகனாய் பிறந்து ஓர் இரவில், இந்த பிறந்தான். அங்கேயே சௌக்கியமாக இருக்கப்படாதா அப்படின்னா உடனேயே அந்த இரவிலேயே இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும். பிறந்த சில நிமிஷங்கள்லேயே ஓர் இரவில், அந்த ராத்திரியிலேயே தேவகி புத்திரனாக இருந்தவன் யசோத பிராட்டிக்கும் பிள்ளையாகணும். அதனால் உடனே அங்கே கிளம்பணுன்றதாக சொல்கிறார். ஓர் இரவில், அந்த ராத்திரியில் பிறந்த இடத்துல கூட ஒரு ராத்திரி கூட தங்கல். நாய் குடலில் நெய் தொங்காதா போலே, அது அந்த இடத்துல இருக்காது. நாய்க்கு நெய் உதுவாக இருக்காது அவருடைய குடலில். அந்த மாதிரியாக இவன் உடனே அந்த கம்சனுடைய சூதிகா கிரகம் அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதாக கிளம்பிட்டார். அவர் பிறந்த சில நிமிஷங்களில் வேறொரு இடத்திற்கு எழுந்துள்ள வேண்டும் என்பதாக சொல்லி என்ன அங்கே கொண்டு யசோதை கிட்ட சேர்க்க வேண்டும் என்பதாக சொல்கிறார். ஓர் இரவு, அதனால் அது ஒப்பற்ற இரவு. சாதாரணமாக நம்ம குழந்தைகள்லாம் பிறந்தால் அது என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு வேண்டியதான ஒரு இதெல்லாம் அவன் ஒன்றும் அங்கே பண்ணல. அம்மா கிட்ட சம்சாரிகள்லாம் பிறந்தால் உடனே கொண்டாடுவான், குழந்தை பிறந்திருக்குன்றது. இதெல்லாம் ஒரு கொண்டாட்டமும் கிடையாதுங்க பிறந்த இடத்துல. அதாவது உடனே ஒரு குழந்தை பிறந்தாக்க சோபனம் சொல்லி தூரியம் கொட்டி மாதிரியான பலவித கொண்டாட்டங்கள் பண்ணுவாள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சர்வேஸ்வரன் வந்தால் இவ்வளோ கொண்டாட்டம் பண்ணணும், அதுவும் கிடையாது. அந்த இரவுன்றது ஒப்பற்றதான இரவு. அவன் எதுக்காக பிறந்தான்? அவன் கிருபா பரதந்திரன். அவன் நம்முடைய கர்மவசியன் போல இந்த லோகத்தில் பிறந்தான். நாம் பிறக்கிறதுக்கு காரணம் நம்ம கர்மா. நம்ம கர்மா என்ன பண்ணுறதுன்னா நம்மோட அவனுக்கு சாமியத்தை கொடுக்குறது. அதாவது நம்ம கர்மாவை நீக்குவதற்காக அவன் நம்மளோட வந்து நம்ம சஜாத்தியனாக பிறக்கிறான். அங்கே என்ன அவனுக்கு கிருபை, அவனுடைய கிருபை என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம அவனோட சஜாத்தியனாகிறது. நம்ம கர்மா அவனு நம்மோட சஜாத்தியனாகிறது. அவனுடைய கிருபையானது நம்ம அவனோட சாமியத்தை கொடுக்கறது. தம்மையே ஒக்க அருள் செய்வர் இணைவனாம் எப்பொருட்கும் அப்படின்றதாக எல்லாம் ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கிறான். நம் பிறவியானது அவனிடத்துலேருந்து நம்மளை அகற்றுறது, அதாவது நம்மளை தள்ளுறது. திருப்பி சம்சாரத்தில் உழல்றோம், அவனுக்கு தூர போகிறோம். அவனுடைய பிறவியானது நம்ம அவனை அணுகிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குது, காரணமாக இருக்குது. அவனுடைய பிறவியானது நமக்கு இந்த சம்சார பந்தத்தை நீக்கிறது. எப்படி கண்ணன் பிறக்கும் பொழுது தந்தை காலில் விலங்கற என்று சொல்லும்படியாக அப்பா அம்மா காலில் கட்டியிருந்த இந்த சங்கிலிகள்லாம் வெடித்து தெரித்தன. அந்த மாதிரியாக நம்ம கர்மாக்கள்லாம் அவனுடைய பிறவியினாலே ஓடிப்போகும். ஓரிரவில் இந்த காலகிருத பரிணாமம் இல்லாத தேசம், பரமபதம் காலத்தினால எந்த விதமான ஒரு மாறுதலும் அடையாத தேசம் அது. அப்படிப்பட்ட தேசத்திலேருந்து இருக்கிறவன் கால அதீனமான தேசத்தில் வந்து பிறக்கிறான்.
இந்த இரவுன்றதானது காலம். அந்த ஓர் இரவில் அந்த இரவு ராத்திரியில் எவ்வளோ பாடுபட்டது அந்த ராத்திரி. இந்த ஆழ்வார்கள் சொல்கிறா, வேண்டித்தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்பப் போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் அப்படின்றதாக அந்த இரவு ஆனது அவ்வளோ தூரம் ஒரு ஒப்பற்றதான இரவாக இருக்குது. அதனால் ஓரிரவில், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இரவும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. அதனால் ஓரிரவு, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் அங்கே பிறந்து இன்னொரு இடத்துல போய் வளர்றான். அங்கே பிறந்தவன் இங்கே வளர்ந்தானாலும் இங்கேயே பிறந்தான் என்னும்படியாக அங்கே தான் எல்லா கொண்டாட்டங்களும் நடக்கிறது. ஒருத்தி, அவளும் ஒருத்தி. இந்த எங்கே போய் அவன் வளர்ந்தானோ அவளும் ஒருத்தி. ஒருத்திக்கு அவதார ரசத்தை கொடுத்தான், இன்னொருத்திக்கு லீலா ரசத்தை கொடுத்தான். ஒருத்தி மகனாய், இங்கே தான் அவனுடைய அம்மா கிட்ட பால் சாப்பிட்றது இங்கே தான். இதனால் இவள் உயர்ந்தவள். அதாவது யார்கிட்ட அவன் முலைப்பால் குடித்தானோ அதுதானே பிறக்கிற இடமாகிறது. அதனால் ஒருத்தி மகனாய், இந்த ரெண்டாவது ஒருத்தி ஒரு இது சொல்லுவாள், திருப்பிரதிஷ்டை பண்ணினவர்களை காட்டில் ஜீர்ணோதாரணம் பண்ணினவர்களிலே முக்கியர்கள். இந்த கோவிலை கற்றவாளை விட கோவிலை பராமரிக்கிறவா ரொம்ப சிரேஷ்டர்கள். ஏன்னா அப்போ தான் அது கைங்கரியம் நடத்துகிறவா. கற்றவான்றது ஒரு கைங்கரியத்தோடு போயிடுது. அது தொடர்ந்த கைங்கரியமாக வரக்கூடியது இந்த பராமரிப்பு. இந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் யசோதை பிராட்டிக்கு இந்த ஒருத்தி என்றதான ஒரு பெருமையை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவள் பூதனை கிட்ட அவன் பால் சாப்பிட்டான். அப்படி பூத்தனை பால் சாப்பிட்டு பூதனைக்கு என்ன ஆச்சுன்றது தெரியும். அப்படி இருந்தாலும் அவள் இவனுக்கு அஞ்சாமல் பால் கொடுக்குறான். அதனாலே இவள் ஒருத்தி. அதோடு மட்டுமில்லை, மகனாய் அப்படின்னா இங்கே மகனாக மாத்திரு பித்ரு வாக்கிய பரிபாலனம் என்ன பண்ணான் அப்படின்னாக்க, மகனாக கொண்டெடுத்தாள்ன்றதாக சொல்கிறான். இங்கே எங்கே போனோம் அப்படின்னு நியமனம் சொன்னால் அதுக்கு செய்கிறவன் அதான பித்ருவாக்கிய பரிபாலனம், பித்ருவாக்கிய பரிபாலனன்றதெல்லாம். காடேறப்போ அப்படின்றதாக சொன்ன மாடு மேய்ச்சிட்டு வாடா கண்ணா அப்படின்னா போய் மேய்ச்சிட்டு வருவோம். அவளே சொல்கிறா, கன்றின் பின் எற்றுக்கேன் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாமே அப்படின்றதாக. இங்கே குழந்தை போகிறான், குடையும் செருப்பும் கூடாதே, இந்த மாதிரியாக நான் அனுப்பிச்சுட்டேனே, வெயிலாக இருக்கே அப்படின்றதாக புலம்புறாள். இந்த எல்லா ஜகத்துக்கும் சாசிதாவானவன் இவள் சொல்படி நடப்பவனாலே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர மகன். அவன் இந்த மகன்ற சப்தத்துக்கு தேவகிக்கும் மகனாக இருந்தான், யசோதைக்கும் மகனாக இருந்தான். ஆனால் இந்த தேவகியினுடைய அனுபவம், இந்த யசோதையினுடைய அனுபவங்கள்லாம் தேவகிக்கு கிடைக்கல. அதை அவள் அவள் புலம்பரா மாதிரியாக குலசேகர ஆழ்வார் இந்த பதிகம் பாடியிருக்கார். இவர் சொல்கிறார், யசோதையை கைப்பிடித்தவர் ரொம்ப பாக்கியசாலி வசுதேவர். என்னை கைப்பிடித்த முகூர்த்தத்தில் வசுதேவருக்கு எல்லாம் போச்சு. வசுதேவர் தேவகி கல்யாணம் பண்ணுறதுனால தானே வசுதேவருக்கு எல்லாம் போச்சு அப்படின்றதாக அவள் புலம்புறான். அந்த பாசுரத்தை கொஞ்சம் அனுபவிப்போம். மறுவும் நின் திருநெற்றியில் சுற்றி அசைத்தர மணிவாயிடை முத்தம் தருதலும் உந்தன் தாதையைப் போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளம் உள்குளிர விரலை செஞ்சிறு வாயிடை சேர்த்து வெகுளியாய் நின்றுரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாளே அப்படின்னு புலம்புறான். தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா
தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பினில் மண்ணிடப் பெற்றிலேன் அந்தோ வண்ணச் செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசலின் மிச்சில் உண்ணப் பெற்றிலேன் ஓ கொடுவினையேன் என்னை என் செய்ய பெற்றது எம்மோயே அப்படின்றதாக சொல்கிறான். இதெல்லாம் நான் இழந்தேன்றதாக தேவகி புலம்புறான். அப்படி இழந்து இருக்கச்சையும் அவன் திரும்பி அவளுக்கு எல்லா விதமான லீலாரசத்தையும் அவன் கொடுக்கான். பின்னாடி ஒரு காலகட்டத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இப்போ ஒருத்தி என்று பெயரிடாமல் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, இது காலத்தில் பின்னாடி தான். கிருஷ்ணாவதாரம் நடந்து எவ்வளோ நாளாச்சு. இருந்தாலும் இந்த ஏதான ஒரு பொல்லாங்கு வந்துடுமோ அப்படின்றதான இந்த பொங்கும் பரிவினால் எப்படி ஆழ்வார் திருப்பல்லாண்டு பாடுறாரோ அது மாதிரியான அவருடைய பெண்ணான இவளும் மறைத்து பேசுகிறார். அவரே ஆழ்வாரே அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் அப்படின்றதாக மறைத்து சொல்கிறார். அது மாதிரியாக இவளும் மறைத்து சொல்கிறார். அந்த என்ன நோன்பு நோற்றார்களோ இவளை பெற்ற உயிருடையாள் அப்படின்றதாக பெரியாழ்வார் சொல்கிறார் போல ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்குமீர் நானே மற்றாரும் இல்லைன்னு யசோத வாக்கியமாக பேசுகிறார் அவர். அப்படிப்பட்ட அந்த ஒருத்தியாக அந்த மகனாக பிறந்து ஒருத்திக்கு மகனாக வளர்ந்து அது வளர்றச்சு எப்படி வளர்றார், ஒளித்து வளர அப்படின்றார். அதாவது சரி பிறக்கச்சே தான் ஒன்றும் இது இல்லை, வெளியே தெரியாது அப்படின்னாலும் வளர்ந்த இடத்துலையான நன்னா இருக்கப்படாதோ அப்படின்னா விஷ திருஷ்டிகள் பூதனாதிகள்லாம் கண்பட ஒண்ணாது என்பதனால ஒளிந்து வளர்றான். ஆனால் இங்கே என்னத்தினால அவனுக்குன்னா நாரதர் போய் கலகமுட்டி விட்றார். அதனால் கம்சனுக்கு பயம் வந்துடுறது. அது பின்னாடி வரப்போகிறது. ஒளித்து வளர இந்த பெருமாளுக்கு கண்ணச்சல் படக்கூடாது என்பதற்காக பெரியாழ்வாரும் காப்பிடுறார். வானிடை தெய்வங்கள் காண, அதனால் சாயங்காலம் எல்லாம் தெய்வங்கள் அனுகூலரே பார்க்கக்கூடாது அப்படின்றதான இருக்கிறதுனால பிரதிகூலர் பார்ப்பதற்கு விடுவாரா, அதனால் ஒளித்து வளர கண்ணானி நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் அப்படின்றதாக சொல்கிறார். என்று வெளியிலலாம் போகக்கூடாது அப்படின்றதாக அவன் ஒளிஞ்சு வளரும்படியாக அவன் வளர்ந்து வரான். ஏன்னா ரொம்ப இது எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய வஸ்து, கண்ணுக்கு தோன்றாத வஸ்து. இப்போ எல்லாருக்கும் கண்ணுக்கு தோன்றும்படியாக அனுபவிக்கும்படியாக வெளியில் இப்போ வந்திருந்தாலும் அவதரிச்சிருந்தாலும் அந்தர்யாமி போல உள்ளுக்குள்ளேயே இருந்து வளர்றான். ஒளித்து வளர அவன் அந்தர்யாமியாக இருக்கச்சே கூட அவன் இல்லை அப்படின்றதாக சொல்லக்கூடிய நாமெல்லாம் அவன் முகம் காட்டுறதுக்கு சம்மதிப்புமா, ஆகையினால் ஒளிந்து வளர்றான் அவன். இது ஏன் அப்படின்னா, ஒரு பிச்சு ஏறின பிரஜை அம்மா முன்னாடி நின்னா அம்மாவை குத்திவிடும் கத்தியால். அம்மா கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் தன்னையே குத்திடும். இப்படியாக ஒரு பைத்தியம் பிடிச்ச குழந்தை இருந்தால் அப்படி மாதிரியாக பெருமாள் எதிர வந்தாலும் அவதாரத்தில் அவனை எதிர்ப்பார்கள். பரமபதத்தில் இருந்தாக்க ஒன்றும் இதுவாக அசத்தாக இருப்பார்கள். அதனால் அந்தர்யாமி இப்போ எப்படி முகம் தோன்றாமல் நமக்குள்ளேயே இருந்து நம்மளை ரட்சிக்கிறானோ அது மாதிரியாக ஒளித்து வளர்கிறானவன். ஒளித்து வளர தரிக்கிலானாகி கிருஷ்ணன் ஒளிந்து வளர்றான். அப்போ அந்த விஷயத்தை நாரதர் அவனுக்கு கலகம் விட்டுறார் போய். அதனால் அவன் பொறுக்க முடியல. நாரதாதிகள்லாம் போய் உன்னுடைய சத்ரு திருவாய்ப்பாடியில் இருக்கான்னா யாருன்னு தெரியல அவனுக்கு. அதை கேட்ட மாத்திரத்தில் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் கம்சன் அப்படின்னா, சரி நம்மக்கிட்ட இல்லை, நம்மளுடைய ஏரியாவில் இல்லை, அவன் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். அது இல்லை அந்த நமக்கு சதுரங்க பலமெல்லாம் இருக்குது. அதனால் இப்போ
ஒரு ஐஸ்வர்யத்துக்கும் குறவு இல்லை, வந்து அன்றைக்கி பார்த்துக்கலான்றதான இல்லாமல் ஆறி இராமல் அவனுக்கு பொறுக்க முடியல. அசஹ்யாபச்சாரம், அதாவது பகவத் பாகவத விஷயமாக அவள் சத்தையே பொறாமல் இருப்பது தான் அசஹ்யாபச்சாரம். அது அதை பண்ணானவன் தருக்கிலான ஆகி தான் தீங்கு நினைந்த அந்த நினைக்கிறான், தீங்கு நினைக்கிறான், தான் தீங்கு நினைந்த இந்த தான்றது பின்னாடி உத்தரக்ஷணத்தில் அவன் படப்போகிற ஒரு பாட்டை நினைக்காமல் தீங்கு நினைக்கிறான். எப்படின்னா பூதனை அனுப்புகிறான், அதுக்கப்புறம் தனுர் யாகத்துக்கு வா அப்படின்றதாக அது வரைக்கும் நடுவில் எத்தனையோ தீங்குகளை பண்ணுறான். அது மனசால் பூர்த்தியாக ரொம்ப இதுவாக பண்ணுறான், மனசனுடைய ஒரு சககாரத்தோடு பண்ணுறான். பெருமாள் வந்து வாயால் சொல்கிறது மட்டும் இது பண்ண மாட்டார், எதிர்த்து பேசினா கூட உள்ளத்தில் அவனுக்கு மனசில் கொஞ்சமான ஒரு ஈரம் இருக்கான்றதை பார்ப்பேன். எப்படி உளந்தொட்டு இரணியன் அகல்மார்பம் கிழித்தானா, அது மாதிரியாக சிந்தையினால் இழந்த இரணியன் அவன் மனசிலேருந்து தேசத்தை பண்ணான். உக்தி மாத்திரம் இல்லை, நெஞ்சத்தில் பொல்லாங்கு இருந்தது, அதை சோதித்து தான் அவன் கைவிடுவது. ஆகையினால் கை கொள்ளும் இடத்துல கழுத்துக்கு மேலேயும் கைவிடும் இடத்தில் அகவாயில். நம்ம உக்தி சொல்கிறோம், நம்ம உக்தி சொல்கிறது மனசு பூர்வமாக சொல்லலைன்னா கூட உக்தி சொல்கிறத வச்சுட்டு அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். அதனால் கை கொள்ளும் இடத்துல கழுத்துக்கு மேலேயும் கைவிடும் இடத்துல அகவாயில். அதாவது நம்ம மனசில் என்ன இருக்குது அது தெரிஞ்சுட்டு தான் நம்மளை கைவிடுவான். தான் தீங்கு நினைந்த தீங்கு அது என்னன்றதாக சொல்லக்கூட அவளுக்கு இஷ்டமில்லை, தீங்குன்றதாக பொதுவாக சொல்கிறேன். அவன் நினைவை தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, அந்த கருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய எண்ணத்தை பிழைப்பித்து அதை அவனோடே போக்கி கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்று நெடுமாலே. இந்த கம்சனுக்கு இந்த தீங்கு நினைக்கிறது அவனுடைய காரணம் என்னன்னா, அவனுடைய தரிக்க முடியல அவனால். ஆகையினால் எப்பொழுதும் அவனுக்கு நெருப்பு மாதிரியாக அவன் வயிற்றிலேயே ஒரு ஹிம்சையை பண்ணி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தான். கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நெடுமாலை. கிருஷ்ணன் அப்படின்னாக்க அப்படியே அவனுக்கு உள்ளுக்குள்ளே வயிறு எரியும். அப்படி பெண்களுடைய பயம், பெண்களுக்கெல்லாம் கிருஷ்ணனுக்கு என்ன ஆகிடுமோன்னு பயம் இருக்கும். அந்த பயமெல்லாம் அவனுடைய வயிற்றில் போய் நெருப்பாக இருக்கும். கஞ்சன் வயிற்றினில் கம்சனுடைய ஒரு தப்புகள்லாம் நினச்சி என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் வாழகில்லேன் வாசுதேவா உடுரை என்னுடைய ஆவிவேமால் அப்படின்றதாக இவெல்லாம் பெண்கள்லாம் பேசும்படியாக உள்ள அவளுடைய பயாதிகள்லாம் கம்சன் வயிற்றில் கொண்டு போய் அந்த பயத்தெல்லாம் கொளுத்தினானோ. கம்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. தேவகியாருடைய வயிற்றில் பாலை சொரிந்தான், ஒரு நீரை சொரிந்தான். கம்சன் வயிற்றில் நெருப்பை சொரிந்தான். அதாவது ரெண்டு பேர், தேவகி வயிற்றில் பிள்ளையாக பிறந்தான், கம்சனுடைய வயிற்றில் நெருப்பாக இருந்தான். நெருப்பென்ன அந்த அவனுக்கு அதை பொறுக்க முடியாத அவனுடைய சஞ்சித்த பாபங்கள்லாம் சேர்ந்து கொளுத்தினாப்பில் அவனுடைய வயிற்றில் ஒரு பயாக்னியானது இருந்துன்றது. நெருப்பென்னன் என்ற கம்சன் அனாதிகாலம் பண்ணினதான அந்த சஞ்சித பாபங்கள்லாம் கொளுத்தினவன், அதாவது பயாக்னியை கொளுத்துதல். நெடுமாலே இதெல்லாம் என்னத்தினால அப்படின்னா ஆசிரியர் பக்கம் உள்ள வியாமோகத்தினால. நெடுமால் அப்படின்றதான பதத்தை போட்டிருக்காங்க. மால்னா வியாமோகம், நீண்ட வியாமோகம் இருக்கிறவன். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. ஆசிரியர் பக்கம் உள்ள வியாமோகம் அதுதான் காரணம்.
இவனுடைய வயிற்றிலே நெருப்பாக நிற்பதற்கு. வசுதேகர் தேவகி இவருடைய பக்கத்தில் உள்ள ஒரு வியாமோகமானது அவருக்கு இந்த நெடுமால் அப்படின்றதாக சொல்லி அழைக்கிறான். அப்படிப்பட்ட வியாமோகத்தை உடையவனே உன்னை அறுத்தித்து வந்தோம். உன்னை எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? உன்னை வேண்டி வந்தோம். நிரபேட்சனாக இருக்கக்கூடிய உன்னை இவ்வளோ தூரம் வைகுண்டத்திலேருந்து இங்கே வந்து யார் அபேட்சித்து வந்த நீ? உன்னுடைய கிருபையினால தானே வந்த நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். ஏற்கனவே நீ வியாமோகம் உடையவன். நாங்கள் இவ்வளோ தூரம் உன்னிடத்தில் வேண்டுவதனாலே இன்னும் உனக்கு இந்த எங்கள் மேலே இருக்கக்கூடிய பிச்சானது இன்னும் அதிகப்படுத்த வந்தோம். நாங்கள் வேண்டி வந்திருக்கிறது எங்களுடைய வடிவை பார்த்தாலே தெரியும் உனக்கு அப்படின்றதா சொல்ல. நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். நாங்கள்லாம் வந்திருக்கோம், எங்களை பார், இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே உன்னை தேடிக்கொண்டு, அதனால் உன்னையே வேண்டி வந்திருக்கிறது. நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் உன்னை பார்க்காமல் கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். இப்பொழுது உன்னை வேண்டி வந்திருக்கிறோம் பார் என்பதாக சொல்கிறான். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் அப்படின்றான். இந்த பறை கொள்ளவான் இன்றியாம் வந்தோம் அப்படின்றதாக சொன்னான் போன பாசுரத்தில். இப்போ உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்றதாக சொல்கிறான், காரணத்தை சொல்கிறான். அதற்கு கேட்குறான் கிருஷ்ணன், என்னது போன பாசுரத்தில் பறைன்னு சொன்னேன், நீங்கள் பறவாங்க தான் வந்தேல, வேறு ஏதாவது மனசில் இருக்கான்னா உன்னை அறுத்தித்து வந்தோம்னு சொல்கிறீங்களே அப்படின்றதாக கேட்குறான். இல்லைப்பா, நெடுமால் நீ வியாமோகம் உள்ளவன். அதாவது உன்னுடைய வியாமோகம் எல்லாம் அத்வேஷம், அதாவது அத்வேஷம் ஆபிமுக்கியம் அப்படின்றதாக ரெண்டு. துவேஷம் இல்லாமல் இருக்கிறது, அதில் ஆசைப்படுறதுன்னு ஒன்று. அதனால் உன்னுடைய வியாமோகம் எல்லாம் நெடுமாலாக இருந்தாலும் அத்வேஷம் அது மாதிரி இருக்குது. நாங்கள் இருக்கு அந்த நீ எங்களை தேடிண்டு வர எது சூழல் புக்கு பண்ணுறவன், நாங்கள்லாம் உன்னிடத்திலே வந்து சேர வேண்டும் என்பதற்காக பல அவதாரங்கள் எடுக்கிற. அப்படி உன்னுடைய வியாமோகமெல்லாம் நாங்கள் உன்னை தேடிண்டு வந்து அறுத்தித்து வந்தோம். உன்னை தேடிண்டு வந்ததுனால உன்னுடைய வியாமோகம் விட எங்களுடைய ஒரு முயற்சியானது ரொம்ப அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. ஒன்றுது அத்வேஷம் ஆகிடுது, எங்களது ஆபிமுக்கியம் ஆகிடுது. அப்படியாக சொல்கிறான். இன்று பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் அப்படின்னு சொன்னவன் இப்பொழுது உன்னை அர்த்தித்து வந்தோம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னவொடனே, இப்படி சொல்கிறீங்களே நீங்கள், சரி எங்களுக்கு என்ன வேணும், பறை வேண்டாமா அப்படின்னா, இல்லை பறை தருதியாகில் அப்படின்னா, எங்களுக்கு உத்தேசியம் ஒன்று அர்த்தித்து வர்றது தான். இருந்தாலும் நாங்கள் அந்த பறை என்ற ஒரு நோன்புக்கு உபகரணமாக இருக்கிறத இந்த நோன்பை செய்ய தான் போகிறோம். அதற்கு பறையை நீ தருவாயாகில் அப்படின்றான். ஏதாவது நாங்கள் கேட்குறது உன்னை அர்த்தித்து வந்தோம், உனக்கு வேண்டி தான் வந்தோம், உங்கள்கிட்ட பறையை வாங்கி கொள்வதற்காக வந்தோம் அப்படின்னு சொன்னால் தருதியாகில் அப்படின்னு சொல்லுவானே. ஏன்னா நம்ம வந்து அர்த்தித்துவன்றது அப்பிரயோஜகம். அதாவது இதனால மட்டும் அது கிடைச்சிடாது, அவனுடைய சங்கல்பத்தினால தான் அது கிடைக்கணும், அவனுடைய கிருபையினால தான் பலம். ஆகையினால் ஆகில்ன்றதான பதத்தை போட்டிருக்காங்க. இவன் எல்லாம் செஞ்சாலும் அவன் சுதந்திரன், அவன் இல்லைன்னு விட்டான்னா அவனை யார் என்ன பண்ண முடியும்? அதனால் இவருடைய அர்த்தித்துவம் அவனுடைய சுவாதந்திரியத்தை போக்க மாட்டாது. ஆகையாலே தருதி ஆகில் அப்படின்றதா சொல்கிறேன். உலகத்திலேயே எவ்வளவு பெரியவாளா மேலானவர்களை எல்லாம் தாழ்ந்தவர்கள்லாம் திருவுள்ளமாகில் செய்தருள வேணும் அப்படின்றது தான் சொல்கிறது வழக்கம். அந்த மாதிரியாக தருதி ஆகில் அப்படின்றதாக சொல்கிறான். சரி, கிருஷ்ணன் சொல்கிறான், நீங்கள் சொல்கிறது புரியுறது எனக்கு.
சரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேள் அப்படின்றதாக ரொம்ப எப்படி வந்தாங்க நீங்கள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வந்தாங்க அப்படின்றதாக கேட்குறான். ஒரு கிளேசமும் இல்லை, சந்தோஷமாக தான் வந்தோம் அப்படின்னு பதில் சொல்கிறான். எப்படி நீங்கள்லாம் என்னை பிரிஞ்சிருக்கச்சே நீங்கள் சந்தோஷமாக வந்தேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அப்படின்னு தான் சொல்கிறான். திருத்தக்க அப்படின்னாக்க ஸ்ரீயப்பதித்துவத்தினால வந்த சம்பத்து. பிராட்டியை எனக்கு என்னும் பெருமை உண்டாகும் போது அவள் ஆசைப்பட்டு மேல் விழும்படி அதுக்கு ஈடான சம்பத்து. திருத்தக்க செல்வம், செல்வச் சிறுமியரான இவர்களுக்கு தகுந்தா போல போதமர் செல்வ குழந்தான பெரிய பிராட்டிக்கு தகுதியாக இருக்கும் செல்வம். திருத்தக்க செல்வம் அப்படின்றதுக்கு திருவாலே விரும்பப்படுகிற செல்வம்னு ஒரு அர்த்தம். அதனால் பெரிய பிராட்டிக்கு தகுதியாக இருக்கும் செல்வம். அப்படிப்பட்ட அந்த திருத்தக்க செல்வம் சேவகம், அந்த ஐஸ்வர்யத்தை காத்தூட்ட வல்ல, அதாவது ஐஸ்வர்யத்தை மேலும் மேலும் வளர்க்க அனுபவிக்க வல்லதாக உள்ள ஆண்பிள்ளைத்தனம், அதாவது ஒரு சக்தி, அதுவும் வேணுன்றதாக சொல்கிறான். பிராட்டியை அடைய விரோதிகளையும் பெண்களுடைய பிராட்டியுடைய விரோதிகளையும் பெண்களுடைய விரோதிகளையும் போக்கி உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் காத்தூட்ட வல்ல வீரியம், அதான் சேவகம். என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் அப்படின்னு போன பாசுரத்தில் சொல்கிறான். இந்த இடத்துல ரெண்டையும் சொல்கிறான், செல்வமும் சேவகமும். ஆற்றப்படைத்தான் மகனே, அப்புறம் கப்பந்தவிற்கும் கலியே. இந்த ஆற்றப்படைத்தான் மகனே திருத்தக்க செல்வம், கப்பந்தவிற்கும் கலின்றது சேவகம். இதையெல்லாம் யாம் பாடி வந்தோம். உன்னுடைய பேரை சொல்லப்பெறாத நாங்கள் உன் பேர் சொல்ல ஒட்டாதார் முன்னே உகப்போடே பாடி வந்தோம். அதாவது உன் பேரை சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் தடுத்து வச்சிருந்த அந்த கோபவருத்தர்கள். ஆகையினால அவர்களுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் பாடும்படியானதான ஒரு பாக்கியத்தை இந்த நோன்பு எங்களுக்கு கொடுத்தது. புள்ளின் வாய்க்கின்றானே அப்படின்றதாக சொல்லி ஊரெல்லாம் பாடிண்டு வந்தோம். அதனால் எங்களுக்கு திருவேங்கட யாத்திரை போனோன்னா அதுவே ஒரு ஆனந்தமாக இருக்கிற மாதிரி உன்னுடைய பேரை திருநாமங்களை பாடிக்கொண்டு வந்ததுனால எங்களுக்கு கிளேசமெல்லாம் இல்லை. பிறைய தகுதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். இப்படி வந்ததுனால உன்னை பிரிந்து 2 நாள் பட்ட கிளேசமெல்லாம் தீர்ந்தது. அதுக்கப்புறம் வெறும் துக்க நிவர்த்தி மட்டும் இல்லை, கைவல்யத்தில் துக்க நிவர்த்தி உண்டே தவிர ஆனந்தம் கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் பிரீத்திக்கு போக்கு வீடாக பாடுகிறோம், அதனால் வருத்தம் தீர்ந்தது. அதுக்கப்புறம் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய், இந்த உன்னை பிரிந்த துக்கம் தீர்ந்து பிரிந்தார் பாடும் பாடறிய உன்னை நீ பிரிந்தறிய. அதனால் நீ பிரிந்தவர்களுடைய துக்கம் உனக்கு தெரியாது, ஏன்னா நீ பிரிந்தாதானே. நாங்கள் தான் உன்னை பிரிந்து கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் அதுக்கு போக்கு வீடாக உன்னுடைய திருநாமங்களை பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். அந்த துக்க நிவர்த்தி மட்டுமல்ல, அந்த பிரீத்திக்கு போக்கு வீடாக இன்னும் மேலும் பாடிக்கொண்டு வந்தோம் என்பதாக சொல்லி இந்த கிருஷ்ணன்ட்ட இவர்கள்லாம் தாங்க வந்த காரியம் என்ன, அவங்கள வேண்டி வந்தோம், உங்கள்கிட்ட பறையை வேண்டி வந்திருக்கிறோம், இந்த உபகரணத்தை கொடுப்பாயில் மேலே நாங்கள் நோன்பெல்லாம் நோற்போன்றதாக அடுத்த பாசுரத்தில் இன்னும் என்னெல்லாம் ஒன்றதை சொல்ல போகிறா. அது அப்புறம் அனுபவிக்கலாம். இந்த பாட்டுக்கு ஒரு சுவாபதேச அர்த்தம், சுவாபதேசம் சும்மா சுருக்கமாக ஒரு சொல்லலாம். இது பூர்த்தியாக ஒருத்தி மகனாக எல்லாரும் அப்பா அம்மா வயத்தில் பிறக்கிறது அப்படின்றது ஒரு பட்சம். அதனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு மந்திரத்தினுடைய ஒரு உபதேசத்தினால் அவன் பிறவி பிறக்கிறது. அப்போ தான் என்ன, இந்த பிரம்மோபதேசம் ஆச்சே தான் இவனுக்கு ஒரு பிரம்மத்தினுடைய ஒரு இது அவனுக்கு உபதேசம் ஆகுது. அது வரைக்கும் இவனுக்கு அந்த அறிவு இருக்கிறது இல்லை. அதனால் இவன் பிறந்ததுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை. அதனால் ஒருத்தி மகனாய் பிறந்து மந்திரோக்தி மாதாவாய் இவன் பிறக்கிறான். மந்திரோ மாதா குருஹு பிதா அப்படின்றதுனால காயத்ரிகளாலே பிறந்து, அப்படி பிறந்தாலும்
ஓரிரவில் இந்த சம்ஸ்ருதியாகிற காலராத்திரியில் ஒருத்தி மகனாய், அதாவது மாயா அப்படின்றவருடைய பரவசனாய், மம மாயா துரத்தையான்னு சொல்கிறார். அதுபடியாக ரொம்ப பவர்ஃபுல். அந்த மாயை யாரும் போக்க விட்டாது. அப்படிப்பட்ட அந்த மாயைக்கு நாம் பரவசப்படுறோம். நம்முடைய சுரூபத்தை இழக்கணும். ஒளித்து வளர தன் சுரூபத்தை இழந்து தேகமே ஆத்மா அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வளர்ந்து வரபோது தருக்கிலானாகி, இதை ஆச்சாரியர்கள்லாம் பொறுக்க மாட்டேங்கிறேன். இந்த தருக்கிலானாகி ஆச்சாரியனுக்கு வருதுங்க. தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து, அதாவது நாம் கொண்டதான தீங்கான எண்ணத்தை மாற்றி நமக்கு சுரூப ஞானத்தை உண்டாக்கி, தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. இங்கே கலி, அதுதான் நீங்கள் கம்சனனுக்கு இதாக வருது. மகாமோகாதயா இந்த கம்சன். அது மாதிரியாக அந்த கலியினுடைய ஒரு கெடுதலான ஒரு இதுக்கு நெருப்பாக. எப்படி அப்படின்னா, ஆழ்வார் சொல்கிற இல்லையோ, புலிக 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 போயிற்று வள்ளியிற் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொள்மீன் அப்படின்ற. அதனால் இந்த ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்ணி இந்த கலிக்கு எல்லாம் இதுவாகிட போகிறது அப்படின்ற. அப்படி ஒரு பாகவத சமிருத்தி வரப்போகிறதுன்றதாக சொல்கிறார். அந்த நெருப்பென்ன நின்ற நெடுமாலே எல்லாம் நெடுமால் வியாமோகத்தை உடையவர்கள் நம்ம ஆச்சாரியர்கள். சிஷ்யர்களிடத்திலே நீண்ட வியாமோகத்தை உடையவர்கள். உன்னையே அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை நாம் அண்டினால் திருத்தக்க செல்வமும், அதாவது கைங்கரிய உபயுக்த ஞானம், சேவகமும், அதை தரவல்ல சக்தி, ரெண்டும் நம்ம ஆச்சாரிய அனுகிரகத்தினால கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. ஆகையினால் ஆச்சாரியர்களை நாம் அண்டினோமையானால் நமக்கு உண்டானதான எல்லா விதமான அனிஷ்டங்களும் போகி இஷ்டங்கள் வரும். இந்த அனிஷ்டம் இஷ்டம்ன்றதெல்லாம் சுரூபத்தை அனுசரித்து வருது. இப்படியாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவித்தோம். பாசுரத்தை இன்னும் மறுபடியும் சேவித்து பூர்த்தி பண்ணலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய். சதமகமணி நீலா சாருகல்ஹாரஹஸ்தா स्तनभरणमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अळकविनिगिताभिः श्रग्भिराकृष्टनाथा विलसति कृतिगोधा विष्णुचित्तात्मजानः। कवितार्क्यसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।